ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹைதராபாத் மரக் ரெசிபி மட்டன் மரக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஊரில் சூப்புன்னு சொல்லுவோம். இங்கே ஹைதராபாத்தில் மரக்னு சொல்லுவாங்க. மரக்னு இது கல்யாண வீட்டு விசேஷத்தில் இந்த மரகும் வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய், அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, முழு மிளகு, சாஹி ஜீரா, அப்புறம் வால் மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினது, பச்சை மிளகா அரைச்சது. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்தது மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் நான் எலும்பும் கறியுமா சேர்த்து வாங்கியிருக்கேன். எலும்பு கறிமா போடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதங்கட்டும். அடுத்தது நம்ம தயிர் சேர்த்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை விசில் விட்டு நல்லா கறி வேகிற மாதிரி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். முந்திரி, பாதாம் இது ரெண்டையும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்தது நான் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி, பட்டை கிராம்பு தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வரமே பட்டை கிராம்பு தூள் சேர்த்துட்டு அடுத்தது பாதாம், முந்திரி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துடலாம். புதினா, மல்லித்தலை, புதினா தலை, மல்லித்தலை, அவ்வளோதான். நம்ம மட்டன் மரக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இந்த ஊரில் ஹைதராபாத்தில் நான் ரொட்டி இருக்கும். இது வாங்கி தொட்டு சாப்பிட்டுக்கோ, நல்லாயிருக்கும். நம்ம ஊர் தோசை, இட்லி, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள்.